வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டுல ஒரு புரட்சி தலைவருடைய பாட்டு. எப்போதுமே எம்ஜிஆருடைய எந்த பாட்டா இருந்தாலும் சரி, அது காதல் பாட்டா இருக்கட்டும் அல்லது தத்துவ பாட்டா இருக்கட்டும், எந்த பாட்டா இருந்தாலுமே, சோக பாட்டா இருந்தாலும் சரி, நமக்குள்ளார அது ஒரு புது விஷயங்களை நமக்கு ஊட்டி என்னமோ ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுத்தோம். அப்படியான ஒரு எனர்ஜி கொடுக்குற, ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கிற, ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற பாட்டு தான் இந்த பாட்டு. என் அண்ணன் அப்படிங்கிற திரைப்படத்துல நீலகண்டன் சார் டைரக்ட் பண்ணியிருந்த இந்த படத்துல எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவர் தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அங்க ஜெயில இருக்கும்போது பாடுற பாட்டு, அந்த பாடுற பாட்டு கண்ணதாசன் எழுதிய பாட்டு, டிஎம்எஸ் அவர்கள் பாடியது, கேவி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்தது. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பாட்டு. ரொம்ப எளிமையான வரிகளில் நம்மளை அசத்திருப்பாரு. ஒவ்வொரு வரியையும் நம்ம அப்படி ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு வாசகம் போல எழுதி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த எம்ஜிஆர் பாட்டு, டிஎம்எஸ் பாட்டு, கண்ணதாசன் பாட்டு, கேவி மகாதேவன் பாட்டு, வாழ்வெல்லாம் பாட்டு. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கல்லால் செய்யப்பட்டவர் தான் கடவுளுடைய சிலை, கடவுள் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, கடவுள் ஏன் கல்லானான், அவன் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே. மனசு எல்லாம் கல்லா போயிட்ட மனுஷங்களால கடவுள் கல்லாவே போயிட்டான். கல்லா இருந்தவன் கடவுளா மாறணும் இல்லையா? அவன் கடவுள் கல்லாவே ஆயிட்டான். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நம்ம எப்படி இருப்போமோ அப்படிதான் கடவுள் நமக்கு அருள் கொடுக்கிறது. இந்த உலகம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் இருப்பார். கண்ணதாசன் இப்படி சொல்றாரு. அடுத்தாப்புல பாருங்க, கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தார். எப்படி கொடுமையை பார்த்துட்டு அப்படியே இருக்கான்ல பேசாம, அவன் கண்ணையே இழந்தான். பார்த்து நீ என்ன ஒரு புண்ணியமும் இல்லை. சரி, கோபிச்சுட்டு கோபப்பட்டு தடுத்தான்ல, அவன் சொல்ல இழந்தான். அவன் அதை இழந்துடுறான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொண்ணை இழந்தான். இறக்கப்படுறான்ல அடுத்தவன் மேல, அவன் காசு பணம் எல்லாத்தையும் இழந்துட்டே இருப்பான். இரக்கத்தை நினைத்தவன் பொண்ணை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவனா இருக்கிறதுங்கிறது முடியுமா? கஷ்டம்ல. அது கடவுளே எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. அப்ப மனுஷன் எல்லோருக்கும் நல்லவனா இருந்தவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே. அடுத்த வரி பாருங்க, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. இல்ல, மனசாட்சி இருக்கணும், மனசாட்சியோட நடந்துக்கடான்னு சொல்றோம்ல. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அத்தனைக்கும் அவன் சாட்சி தான். ஆனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படின்னாக்க அவன் சாட்சிக்கு வாங்க மாட்டான்யா. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே. எப்படி வரிகள் பாருங்க. அடுத்தாப்புல பாருங்க, சதி செயல் செய்தவன் புத்திசாலி. சதி செய்தவன் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு இல்ல. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவன் இன்னைக்கு புத்திசாலின்னு பேர் எடுக்கிறான். சகிச்சிட்டு இருக்கிறான், சே என்ன மனுஷங்கடா அப்படின்னு அவன் குற்றவாளி ஆயிடுறான். உண்மையை சொல்பவன் சதிகாரன். உண்மையை சொன்னாக்கா அவன் சதிகாரன்னு பேர்.
உண்மையை சொல்பவன் சரிகாரன், இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே. கோரஸ் ரொம்ப அழகா இருக்கும். கடவுள் ஏன் அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, ஊமை விழிகள்ல, தோல்வி நிலை என நினைத்தாள் மனிதன் வாழ்வை மறக்கலாமா, அந்த பாட்டுல கோரஸ் வரும்ல, அது மாதிரி கடவுள் ஏன் கள்ளா நான் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே அப்படின்னு வரும். என் அண்ணன் அப்படிங்கிற திரைப்படத்துல, கலர் படம் இது, 70களில் வந்த படம். எம்ஜிஆருடைய அட்டகாசமான பாடல்களில் இந்த பாட்டு ஒன்று, எனக்கு பிடித்த பாடல்களில் இந்த பாட்டு ஒன்று. வாழ்வெல்லாம் கூட வரக்கூடிய பாட்டு. நம்மளே விரக்தியில சொல்லுவோம்ல, கடவுளா நீ கல்லுதானா இல்லை வெறும் கல்லா இல்லை கடவுளா, ஏன் இவ்வளவு சோதிக்கிற அப்படின்னு நம்ம எல்லா பக்தரும் கேட்குற ஒரு சாதாரண கேள்வி தான் அது. ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கிறான் தவறே செய்யாமல் ஜெயிலில் இருந்துக்கிட்டு, அப்படி பாடுகிற பாட்டு தான் கடவுள் ஏன் கள்ளா நான் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வணக்கம்.